எல்லாருக்கும் ஹாய். இப்போ ரீசெண்டாக என்கிட்ட அதிகமாக கேட்ட டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்கு சேஞ்ச் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. யாருக்கு சேஞ்ச் ஆகுது, எந்த சப்ஜெக்டில் சேஞ்ச் ஆகுது, எதனால் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது மொத்தமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே சில பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும், எது வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த வீடியோவில் இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. புக்கு சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், புக்கு சேஞ்ச் ஆகுது. எந்த ஸ்டாண்டர்டுக்குலாம் சேஞ்ச் ஆகுதுன்னா 10th சேஞ்ச் ஆகுது, 11th சேஞ்ச் ஆகுது, 12th சேஞ்ச் ஆகுது. எந்த புக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் புக்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. தமிழில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து சிலபஸ் குறைக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன் இருந்துச்சோ அந்த போர்ஷன் கம்மி தான் பண்ணுறாங்க. நல்லது தான் உங்களுக்கு நடக்குது. மீதி எந்த சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு போர்ஷனும் சேஞ்ச் ஆகலை, புக்கும் சேஞ்ச் ஆகலை. அதனால் தைரியமாக நீங்கள் படிக்கலாம். இப்போ 12th சில பேருக்கு ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த புக்கை நம்பி படிங்க. ஆக்சுவலாக எந்த சேஞ்சஸுமே நடக்கல. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே நடக்காது. தைரியமாக நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போலேருந்தே படிச்சிங்கன்னா தான் உங்களால் மார்க் ரொம்ப சூப்பராக எடுக்க முடியும். உங்களுக்கு எந்த புக்கும் சேஞ்ச் ஆகலை. எந்த புக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா தமிழ்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் எத்தனை இயல் இருந்துச்சுன்னா 9 இயல் இருந்துச்சு, 9 இயல் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 இயல் கம்மி பண்ணி 7 இயலாக உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 2 இயல் உங்களுக்கு கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் உங்களுக்கு எத்தனை லெசன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 7 லெசன் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழுக்கும் 7 லெசன் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 11th 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தமிழில் உங்களுக்கு எத்தனை லெசன் இருந்துச்சுன்னா 8 லெசன் உங்களுக்கு வந்து 8 இயல் இருந்தது லாஸ்ட் இயர் வரைக்கும். இங்கிலீஷில் எத்தனை இருந்துச்சுன்னா 6 லெசன்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலீஷில் எத்தனை 6 இருந்துச்சா அதே மாதிரி 6 லெசன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு தமிழ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. 6 இயல் மட்டும் படித்தா போதும். 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இயல் கம்மி பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு புக்கை எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே பீரியடில் செங்கோட்டையன் சார் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது உங்களுக்கு புக்கு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அது எப்போ சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 to 2020 அந்த டைமில் தான் உங்களுக்கு புக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ புக்கு சேஞ்ச் பண்ணி எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னா 6 வருஷம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக அப்போ இருக்க எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எவ்ரி 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு புக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்லியிருந்தாங்க இன்ஃபர்மேஷன். அப்படி பார்த்தா இந்த வருஷம் புக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்களேன். ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்டுக்கு 2020 எக்ஸாமே நடக்கல, பப்ளிக் எக்ஸாமே. ஏன்னா கோவிட் வந்துருச்சு. 2019 to 20 பேட்சுக்கு கோவிட் வந்ததுனால 2020 வந்து பப்ளிக் எக்ஸாமே நடக்கல. அதே மாதிரி 2021 பப்ளிக் எக்ஸாமே நடக்கல. 2022 பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸில் தான் பப்ளிக் எக்ஸாம் நடந்தது. அதனால் பர்ஃபெக்டாக எத்தனை வருஷம் நடந்திருக்குன்னா 2023, 2024, 2025 இந்த 3 வருஷம் மட்டும் தான் பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. அதனால் புக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. தமிழில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 2019 to 20 தான் உங்களுக்கும் புக்கு சேஞ்ச் பண்ணாங்க. அந்த 2019 to 20 நம்மளுக்கு தெரியும் கோவிட் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த டைமில் நடந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 2021 கோவிட், அதனால் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கலை. அதே மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் மூலிமா உங்களுக்கு எக்ஸாம் நடந்தது, பப்ளிக் எக்ஸாம். பர்ஃபெக்டாக எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2023, 2024, இப்போ ரீசெண்டாக 2025. அப்போ டோட்டலாக பர்ஃபெக்டாக எத்தனை வருஷம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் தான் உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த 4 வருஷம் முடிஞ்சதுனால இன்னும் 5 வருஷம் ஆகலை. அதனால் உங்களுக்கும் புக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். அதுவும் உங்களுக்கு புக்கு சேஞ்ச் ஆகுது எதில் பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதுவும் சேஞ்ச் ஆகுதுன்னா புக்கே சேஞ்ச் ஆகலை, போர்ஷன்ஸ் தான் கம்மி பண்ணுறாங்க. 2 லெசன் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, 2 இயல் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ நியூ புக்கு கொண்டு வந்தாங்கன்னா 2018 to 2019 டைமில் தான் உங்கள் நியூ புக் கொண்டு வந்தாங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. 2019 ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டீங்க. 2020 பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் மட்டும் உங்களால் அவங்க பப்ளிக் எக்ஸாம் வைக்க முடியாமல் போயிடுச்சு கோவிட்னால. மீதி எல்லா எக்ஸாம் எழுதிட்டீங்க. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் 2020 எழுத முடியாமல் போயிடுச்சு. 2021 பப்ளிக் எக்ஸாம் வைக்கல. அதே மாதிரி 2022 பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸில் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்தது. அப்புறம் 2023, 2024, 2025 இந்த 3 வருஷம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு, பப்ளிக் எக்ஸாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எத்தனை வருஷம் நடந்திருக்குன்னா ஒரு 4 இயர்ஸ்னு சொல்லலாம், இல்லை 5 இயர்ஸ்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. அதனால் அந்த புக்கு போட்டு எனக்கு தெரிஞ்சு 5 இயர்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால் புக்கு சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ தமிழில் 2 லெசன் கம்மி பண்ணது நல்லதான்னு கேட்டிங்கன்னா 100% நல்லது. இப்போ 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்டில் மேக்ஸ் எப்படி அதிகமாக இருக்கோ தமிழ்லேயும் அதே மாதிரி அதிகமாக ஃபெயில் ஆகிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் அதிகமாக ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. இப்போ 2 லெசன் கம்மி பண்ணும்போது, 2 இயல் கம்மி பண்ணும்போது அவங்களுக்குலாம் ஒரு அட்வான்டேஜ், ஃபெயில் ஆகிற சான்சஸ் கம்மியாகும், நல்லா படிக்க முடியும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் 2 லெசன் கம்மி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சம் அட்வான்டேஜ். ஏன்னா உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட்டில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும். கட் ஆஃப் மார்க் அதை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் சேர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். rank 102 allotted to PK Medical College Tirunelveli. அதனால 2 லெசன் கம்மியானது எனக்கு தெரிஞ்சு நல்லது தான். இங்கிலீஷ்ல எத்தனை லெசன் இருக்கோ அதே மாதிரி தமிழ் இருக்க போது கன்ஃபியூஸ் இல்லாமல் உங்களால் படிக்க முடியும்.
நன்றி நன்றி நன்றி. இப்போ ஏன் தமிழ் சப்ஜெக்ட்டில் போர்ஷன்ஸ் கம்மி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு 12 இயர்ஸாக இருக்கேன் டியூஷன் சென்டரில். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்கேன், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழில் போர்ஷன்ஸ் குறைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்குன்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்க சான்சஸ் இருக்குன்றது தான் எனக்கு தோணுது. இட்ஸ் சோ எம்பாரசிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிஎஸ்சியில் தமிழ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி படிக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அவங்க வந்து மற்ற சப்ஜெக்ட் நல்லா பண்ணும்போது தமிழ் சப்ஜெக்ட்டில் அந்தளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப இப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் தமிழ் கொடுக்குறாங்களோ அந்தளவுக்கு சிபிஎஸ்சியில் அவங்களுக்கு தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த தமிழ் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அழகான சிவகாசி தேவி. சிவகாசிலேருந்து வர்றீங்களா? இல்ல, இந்த கேரக்டர் பேர் சிவகாமி தேவி. இப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிக்கிறது அளவுக்கு சிபிஎஸ்சியில் அவங்களால கொண்டு வர முடியுமா? ஏன்னா ஸ்டேட் போர்டுக்கு தமிழில் என்ன இருக்கோ அதே தான் சிபிஎஸ்சி தமிழ்லேயும் அவங்க படிப்பாங்க. அதனால் அவங்களுக்கு டஃப்பாக இருக்கும் சிலபஸ். அதனால தான் சிலபஸ் கம்மி பண்ணுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆஹா, கெட்டதே ஒரு நல்லது நடக்குது. ஏதோ ஒன்று நம்மளுக்கு இப்போ தமிழில் வந்து இயல் கம்மி பண்ணது, 2 லெசன் கம்மி பண்ணது ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஃபெயில் ஆகிற பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா ஃபெயில் ஆகிற சான்சஸ் கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் மெயின் சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு டைமும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வரப்போகிற அகாடமிக் இயர் நீங்கள் 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, நம்ம பிபி அகாடமியில் உங்களுக்கு ஒரு எக்ஸாமுக்கும் இப்போ மிட் டர்ம், குவார்ட்டர்லி, யூனிட் எக்ஸாம் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாமுக்கும் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் கொடுக்கலான்னு இருக்கேன். ஈஸியாக 80% எப்படி எடுக்கிறதுன்ற மாதிரி ஐடியா சொல்லலான்னு இருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது மறக்காம இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப சூப்பராக மார்க் எடுக்க ஆல் தி பெஸ்ட்.